இருமொழி கொள்கை இந்தி இங்கிலீஷ் ஆயிருச்சு. மும்மொழி கொள்கையில அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்கிற கேள்வி எம்மொழி கற்க வாய்ப்புங்க எங்க இருக்கு? நீங்களே சொல்றிய எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியா கூட எடுத்தாச்சு, பயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துருச்சு, பாடமொழியா இந்தி வந்துருச்சு. எங்க எங்க தமிழ் இருக்கு? சும்மா நீங்க தமிழ் நீங்களே நடத்துற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம செஸ் தான், நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது. கேலோ இந்தியா தான், நீங்களே எல்லாத்துலயும் நம்ம ஸ்கூல் தான். ஏன் நம்ம பள்ளி கிடையாதா? நம்ம சென்னை தான். இப்ப இப்படியே வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு, நம்ம தமிழ் இருக்கு, சென்னை இங்கிலீஷ் இருக்கு. நீ தான் தமிழ் வளர்க்கறதா? எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேர்தல் வரணும்னா அவ இந்திய திணிக்கணுங்கிறது, இவர் எதிர்க்கணுங்கிறது. எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீங்க? தமிழ் சமூக, தமிழ் இன பிள்ளைகள், தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெறணுங்கிற அந்த விழிப்புணர்வு பேரெழுச்சியா உருவாக்கிட்டு இருக்கு. குறுக்க போட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு கூடாது. இதெல்லாம் இவருக்கு தெரியாது. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்ப வந்தது சொல்லுங்க. அப்ப எதுக்காம என்ன பண்ணீங்க? 2023 செப்டம்பர் மாசம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுறதுக்கு உங்களுக்கு வலைவலி நான் அறிக்கை விட்டது, எதிர்த்து பண்ணது இருக்குது. அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? இப்ப பேச வேண்டிய தேவை வருது. ஏன்னா இப்ப தேர்தல் வருது. அதை தொடங்கும் போது எல்லாமே நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? நீங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? நீங்க. என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? நீங்க. எல்லாமே நீங்க கொண்டு வந்ததானே. நீங்க பெத்து பேர் வச்சீங்க, அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு. வேற என்னது? திடீர்னு வந்து நீட்டுங்கிறது, அதை ஒழிப்புங்கிறது. இப்ப எங்களால ஒழிக்க முடியாதுங்கிறது. அப்ப சொல்லிருக்கணும்ல, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்க வந்தாதான் ஒழிக்க முடியும் நீங்க சொல்லிருக்கணும். அது ரொம்ப வருந்தத்தக்கது. அது யாரும் அதை வரவேற்க முடியாது, வருந்தத்தக்கது. அதுக்காக நான் அந்த செயல் ரொம்ப தவறானது, அதுக்கு நான் வருந்துறேன். அது நடந்திருக்க கூடாது. ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க என் தம்பிட்டு தான் கேட்கணும். நீங்க அவர் வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட கேட்கக்கூடாது. அது அவர் சொல்ல வேண்டிய பதில், எனக்கு பதில் இல்லை. அதே போல திமுக வந்து தம்பி, இங்க நீங்க ஒன்றை தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க கும்மிடி பொண்டிய தாண்டா வாழ முடியாது, அங்க போனா கழிவர முடியாது, இந்த பானி பிரிதிங்க முடியாது. ஏதாவது ஒரு வலுவான காரணம் இருக்கா? இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்க இந்தியை இல்லாம வாழ முடியாம இருந்தோமா? இந்தியை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா? இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு கோட்பாடு தான். அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க, நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க காக்க போராடுறோம். இது தவிர்க்க முடியாத போர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரசாந்த் கிஷோரை நான் பாராட்டுறேங்கிறேன். அவர் மொழியை அவர் கெட் அவுட்டோ ஹெய்ட்டோ சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை. நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என் மொழியை அழிய விட, இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசியிருக்கிறத பாருங்க. ஆந்திரால அவரவர் தாய்மொழியை தம்பி, உலக வரலாறு தானே சொல்றது. மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும். அது திரும்ப சொல்றேன். போர் நடத்தி நீங்க ஒரு நாட்டை அழிச்சிட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்துல ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 1000 பேர், 2000 பேர் விட்டா கூட அந்த இனம் உயிர்ப்பிச்சிடும். ஆனால் மொழி அழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது, அந்த நிலமும் இருக்காது. அப்ப அதுதானே முக்கியம். உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு? ஒரு நாட்டை அழிக்கணுமா, நீ போர் தொடுக்க வேண்டியதில்லை, யானைப்பட குதிரைப்பட வேண்டியதில்லை, பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை, ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அழிக்க முடியும். முதல்ல அவன் மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், இனம் அழிந்துவிடும், நாடு அழிந்துவிடும். இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம், படிப்பினை. அந்த நிலை எனக்கு வர தம்பி, நான் இமய வரை பரவி இருந்தேனா இல்லையா? இமயத்தில் கொடிய நட்டான், இமய வரம்பு நெடுஞ்சரணான்னா ஊரா நாட்டில் நட்டானா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்னு நானும் நீங்களும் பேசல.
ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரை நிறுவுறான். அப்ப அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடியில் எப்படி குறுகினேன்? இப்படித்தான் மொழி சிதைவு, பண்பாட்டு படையெடுப்பு. என் மொழியை சிதைச்சு அடிச்சதுனால கன்னடன், தெலுங்கன், மலையாளி, துளுவனா, தமிழன் சிதைஞ்சு போயிட்டான். வடக்க இருந்து குறுகி காலடியில் கிடக்கிறேன். இப்ப நீ மறுபடியும் 90 விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷா இருக்கேன், மேற்கொண்டு இந்திய தள்ளுறேன். இப்ப நீ இந்திக்காரன் வந்துட்டு அவனோட எப்படி பேசுவான்? ஏய், நான் வட இந்தியாவுக்கு வரணும்னா இந்தி கத்துக்கிட்டு வரணுன்ற, அவன் இங்க விரும்ப தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டானா? எப்படி இருக்கு? ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது. இதை திருப்பி பேசிக்க வேண்டியது இல்ல. இந்த கட்சி, இந்த ஆட்சி யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. நான் இருக்கிற வர, இங்க பாருங்க, நாங்களும் எங்கள் படையும் இருக்கிற வர இந்த இந்தி படி, இந்த ஹிந்தி படியெல்லாம் பேசிட்டு அது சாத்தியம் இல்ல, நடக்காது. இன்னைக்கு ஏதோ சாதாரண ஒரு கூட்டம், சின்ன கூட்டம் நினைச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு அலையாதீங்க. நீங்க இப்பவும் சொல்றேன், நீ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டிட்டு பார்ப்போம். இப்பவும் சொல்றேன், 8 வழி சாலை போட்டு இந்த சிப்காட்டுக்கு நிலங்களை கையை படுத்திருங்க பார்ப்போம். பேசலாம், சும்மா பேசலாம். ஒரு அரசு விழாவில் துரைமுருகன் சாதிய உணர்வோடு பேசியிருக்காரு. அவருடைய இந்த வயது கடந்தும் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிற அவர் ஒரு சாதிய வன்மத்தோட பேசியிருக்கிறது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேற எந்த ஒரு சாதிய தலைவர்களாக அதுக்குள்ள கருத்து தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இது பெரியாரினுடைய சாதி ஒழிப்புல வருது. இதெல்லாம் அத நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு தலைவர் அவர். அதனால இதுல கருத்து இல்லை. உங்களுக்கு வருத்தமா இருந்தா கண்டிங்க, நான் வருந்துறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி செய்தியை எங்க ஐயா பதிவு பண்ணது வருத்தமா இருக்கு, நான் வருந்துறேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது வரவேற்கத்தக்கது. மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி, மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழிய விடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள்னு சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது. அதை எப்படி பார்க்கறது? வேலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.